Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Photosynthesis அப்படின்ற சாப்டரில் டார்க் ரியாக்ஷனை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் டார்க் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் C3 பிளான்ஸில் எப்படி டார்க் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா பிளான்ஸுக்கு தகுந்த மாதிரி டார்க் ரியாக்ஷன் அப்படின்றது வெவ்வேறு வழிகளில் நடைபெறலாம். C3 பிளான்ஸில் நடக்கக்கூடியதை C3 சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நடக்குது அப்படின்றத இப்போ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த C3 சைக்கிளை யார் கண்டுபிடிச்சாங்க, அவங்கள பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். C3 cycle was discovered by M. Melvin Galvin, A. Benson and Coolidge in 1957. 1957 தான் இந்த C3 சைக்கிளை கண்டுபிடிக்கிறாங்க. யார்? மெல்வின் கேல்வின் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான சயின்டிஸ்ட், அவர் கூட பென்சன் அப்படின்ற சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து அண்ட் காலேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் இவங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் C3 சைக்கிளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த C3 சைக்கிளில் என்ன விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது எப்படி ஃபுட்டாக மாறுது அப்படின்ற விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக மெல்வின் கேல்வின் அவார்டட் நோபல் பிரைஸ் இன் 1961. இதை கண்டுபிடிச்சதுக்காக தான் இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நோபல் பிரைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த C3 சைக்கிளில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் தட் ஃபிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இன்டு ஆர்கானிக் மாலிகுல். இது ஒரு சீரீஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் இதில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஆர்கானிக் மாலிகுல் ஃபுட்டாக மாறுது, குளுக்கோஸாக மாறுது. இது ஒரே ஸ்டெப்பில் நடக்கிறது கிடையாது, மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்குது. அதனால தான் சீரீஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரியாக்ஷன்லேயும் நிறைய என்சைம்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது பல கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அப்புறம் ஆர்கானிக் மாலிகுல் ஃபுட்டாக மாறுது. இதை தான் C3 சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கே நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இட் அக்கர் இன் த ஸ்ட்ரோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஒரு குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு குளோரோபிளாஸ்ட் அப்படின்றத இமேஜின் பண்ணுங்கள். இதில் காயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம கிரானம் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து கிரானம். அதில் ஒரே ஒரு காயினை நம்ம தைலகாய்டு அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த இடத்துல லைட் ரியாக்ஷன் அப்படின்றது நடைபெறும். அந்த மெம்பரேனில் தான் லைட் ரியாக்ஷன் நடக்கும். ATP NADPHலாம் உருவாகும். அடுத்ததா இங்கே இருக்கக்கூடிய எந்த பகுதியை நம்ம ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரோமாவில் என்ன நடக்குது, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகி ஃபுட்டாக மாறுது. இந்த மாதிரி நடக்கணும்னா ATP NADPH அப்படின்றது இங்கே தேவை. லைட் ரியாக்ஷனில் உருவாச்சுல அது இந்த இடத்துல பயன்படுத்தப்படும். அப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபுட்டாக ரெடியூஸ் ஆகக்கூடியது எங்கே நடக்குது, ஸ்ட்ரோமாவில் நடக்குது. இந்த பகுதியை நம்ம ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்ட்ரோமாவில் நடக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது. அடுத்ததான் இந்த C3 சைக்கிள் அப்படின்றது டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, டெம்பரேச்சரை பொறுத்து தான் இந்த C3 சைக்கிள் அப்படின்றது நடக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, நடக்காது. டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்குது, நடக்காது. ஸோ அப்போ ஏன், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா இது சீரியஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், நிறைய என்சைம் யூஸ் ஆகும். அந்த என்சைம்ஸ் எல்லாமே டெம்பரேச்சர் அதிகமானாலும் ஒர்க் ஆகாது, கம்மியானாலும் ஒர்க் ஆகாது. அதனால் C3 சைக்கிள் அப்படின்றது ஒரு டெம்பரேச்சர் டிபெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தெர்மோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் கரெக்டாக நடக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாச்சு அப்படின்னா சரியாக நடக்காது, அதிகமாக ஆச்சுனாலும் சரியாக நடக்காது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த C3 சைக்கிள் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் த கேல்வின் பென்சன் சைக்கிள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த C3 சைக்கிளை கேல்வின் சைக்கிள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, இல்லைனா கேல்வின் பென்சன் சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதை கண்டுபிடிச்சவங்க கேல்வின் பென்சன், அதனால் கேல்வின் பென்சன் சைக்கிள் அப்படின்னு ஒரு சில சமயங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. எல்லாமே C3 சைக்கிளை தான் குறிப்பிட்றாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று கார்பாக்சிலேஷன், ஃபிக்சேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். 2வது ரிடக்ஷன், 3வது ரீஜெனரேஷன். இந்த 3 ஸ்டேஜஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகி கடைசியாக ஃபுட் அப்படின்றது இந்த இடத்துல உருவாகும். அதுக்கு இந்த 3 ஸ்டேஜஸும் கண்டிப்பாக நடக்கணும். சரி, இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது என்னவா மாற்றப்படுது, கடைசியாக எப்படி ஃபுட் அப்படின்றது உருவாக்கப்படுது. இந்த மாதிரி உருவாக்கும் போது என்ன தேவை, ATP தேவை, ப்ளஸ் NADPH அப்படின்றது இந்த இடத்துல தேவை. அதெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்தப்படுது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, வாங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கார்பாக்சிலேஷன், இல்லைனா ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். சரி, இங்கே என்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோசிந்தசிஸோட அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிகுல்
இது வந்து சன்லைட் இருக்கும்போது என்னவா மாறுதுன்னா ஃபுட்டாக வந்து மாறுது. சரிங்களா? இந்த இடத்துல ஃபுட்டாக மாறும்போது ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து வாட்டர் மாலிகுல் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் வந்து ரிலீஸ் ஆகும். எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு தேவை? 6 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தேவை. 12 மாலிகுல் ஆஃப் வாட்டர் அப்படின்றது தேவை. சன்லைட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் என்ன உருவாகும்? ஃபுட் அப்படின்றது உருவாகும். குளுக்கோஸ் அப்படின்றது உருவாகுது. அதே மாதிரி 6 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். 6 மாலிகுல் ஆஃப் வாட்டர் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நடக்குது. ஓகேங்களா? இப்போது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் உருவாகணும் அப்படின்னா 6 கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது தேவை. நான் முதல்ல உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபிக்சேஷன் நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். பிறகு 6 கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபிக்சேஷன் நடந்து குளுக்கோஸ் உருவாகுது அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கும்போது எவ்வளோ ஏடிபி எவ்வளோ NADPH தேவைப்படுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா 6 மாலிகுல் எப்படி வந்து ஃபிக்சேஷன் நடக்கும்போது எவ்வளோ ஏடிபி எவ்வளோ NADPH உருவாகும், எந்த இடத்துல உருவாகும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால் முதல்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபிக்சேஷன் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு 6 கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபிக்சேஷன் நடக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கார்பாக்சிலேஷனில் என்ன நடக்குன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? அது கூட என்ன நடக்குதுன்னா RUBP அப்படின்றது சேருது. RUBP அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் 5th கார்பன்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா பாஸ்பேட் அப்படின்றது ஆட் ஆகிருக்கு. அதனால் இதை ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மில் RUBP அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதில் மொத்தம் 5 கார்பன் இருக்குது. ஆல்ரெடி ஒரு கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் இருக்குது. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று வந்து சேருது. இது சேர்றதுக்கு ரூபிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் வந்து உதவி செய்யும். இப்போ இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு 6 கார்பன் காம்பவுண்டாக வந்து மாறுது. 6 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டாக மாறுது. இட் இஸ் அ டெம்பரவரி, ஓகேங்களா, அன்ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்ட். உடனே இது என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி 3 கார்பன் காம்பவுண்டாக வந்து மாறுது. 2PGA அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பாஸ்போகிளிசரிக் ஆசிட். இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் வந்து இருக்குது. அப்போ எத்தனை 3 கார்பன் காம்பவுண்ட் உருவாகுது? 3 கார்பன் காம்பவுண்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உருவாக்கப்படுது. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு குறிப்பிட்றோம். கார்பாக்சிலேஷன், கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது என்னன்னு தெரியுதா? பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்றது தான் எண்ட் ப்ராடக்ட். இதில் வந்து 3rd கார்பனில் ஒரு பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உருவாகக்கூடியது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ அங்கே தான் இதுதான் லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் ரீட் பண்ணி அகெயின் ஒரு டைம் சொல்கிறேன். த கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் மாலிகுல் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் இஸ் எ 5 கார்பன் காம்பவுண்ட். இந்த RUBP அப்படின்றது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். ஓகேங்களா? அடுத்து ரிபுலோஸ் பிஸ்பாஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் என்சைம். எவ்வளோ பெரிய பேருன்னு பாருங்கள். ரூபிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூபிஸ்கோ அப்படின்ற என்சைமோட பேர் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ரூபிஸ்கோ அப்படின்றதுக்கான எக்ஸ்டென்ஷன், அதுக்கான அந்த அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் என்சைம் அப்படின்னு அர்த்தம். அதை தான் ஷார்ட் ஃபார்மில் ரூபிஸ்கோ என்சைம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ரூபிஸ்கோ என்சைம் ஃபெசிலிட்டேட் த ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து கேரி அவுட் பண்ணுறது ரூபிஸ்கோ அப்படின்ற என்சைம் தான் வந்து கேரி அவுட் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரூபிஸ்கோ அப்படின்ற என்சைம்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்னென்னா இவங்க கார்பாக்சிலேஸாகவும் ஆக்சிஜனேஸாகவும் வந்து யூஸ் ஆவாங்க. கார்பாக்சிலேஸ் அப்படின்றது என்ன? கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆக்சிஜனேஸ் அப்படின்றது என்ன? ஆக்சிஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ 2 வேலையுமே இவங்க வந்து செய்வாங்க. பிளான்ட்டில் ஒரு சில சமயங்களில் கார்பன் டை ஆக்சைடு இல்லாதப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. RUBP கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ரும். ஆக்சிஜனை கொண்டு போயிட்டு RUBPயோட வந்து சேர்த்துரும். அப்படி சேர்த்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நான் உங்களுக்கு வந்து நடத்துகிறேன். சப்போஸ் ரூபிஸ்கோ வந்து ஆக்சிஜனை கொண்டு போய் RUBP கூட சேர்த்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூபிஸ்கோவுக்கு ஒரு பவர் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? கார்பன் டை ஆக்சைடையும் சேர்ப்பாங்க, RUBP கூட ஆக்சிஜனையும் வந்து சேர்ப்பாங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் பொதுவாக வந்து சேர்க்கப்படும். இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது RUBP கூட சேரும்போது 6 கார்பன் காம்பவுண்ட் உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து 2 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்றது உருவாகுது. சரிங்களா? அதாங்க கொடுத்துருக்காங்க. RUBP அக்செப்ட் 1 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த RUBP ஒரு மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணிக்குது. அண்ட் அன்ஸ்டேபிள் 6 கார்பன் காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம்டு. ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். The 6 carbon compound break down into 2 molecule of 3 carbon compound phosphoglyceric acid. இந்த 6 carbon compound அப்படின்றது break down ஆகி 2 molecule of phosphoglyceric acid வந்து உருவாகுது.
திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கார்பாக்சிலேஷன். அதை தான் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. RuBp இதில் 5 கார்பன் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு இதில் ஒரு கார்பன் இருக்குது. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேரும்போது ஒரு இன்டர்மீடியட்டில் 6 கார்பன் காம்பவுண்ட் அப்படின்றது உருவாகுது. பிறகு வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் அப்படின்றது உருவாகுது. பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் அப்படின்றது 3 கார்பன் காம்பவுண்ட். அப்போ 2 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் அப்படின்றது இங்கே உருவாகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் ரூபீஸ் கோஎன்சைம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கார்பாக்சிலேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் எப்படி உருவாகுதுன்னு தெரியுதா? சரி, ஓகே. செகண்ட் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் 2 கிளைகோலைட்டிக் ரிவர்சல் இல்லைனா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். காமனாக ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ இது கூட வந்து ஒரு பாஸ்பேட் அப்படின்றது ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு பாஸ்பேட் அப்படின்றது என்கிட்ட இருக்குது. இப்போ மறுபடியும் இன்னொரு பாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது. ஸோ ஆட் ஆகிறதால 2 பாஸ்பேட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இது பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். 2 இடத்துல வந்து பாஸ்பேட் இருக்கிறதால 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப நேரம் அப்படியே இருக்காது. அதுக்கு அடுத்து வந்து என்னவா மாறுதுன்னா கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக வந்து மாறுது. இந்த இடத்துல 2 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் இருந்தது. 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் உருவாச்சு. இதிலிருந்து என்ன உருவாகுது? 2 மாலிகுல் ஆஃப் கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் அப்படின்றது உருவாகுது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன பயன்படுத்தப்படுதுன்னா ஏடிபி வந்து பயன்படுத்தப்படுது. NADPH அப்படின்றது பயன்படுத்தப்படுது. எத்தனை ஏடிபி எத்தனை NADPH அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், மொத்தம் 2 மாலிகுல் ஆஃப் பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் இருக்குது. இது 2 மாலிகுல் ஆஃப் 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட்டாக மாறும். அப்போ 2 ATP அப்படின்றது இந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படும். 2 ADP அப்படின்றது உருவாகும். ஏடிபியில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பேட் அப்படின்றது போய் தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கார்பனில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ 2 டைம் வந்து இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும். 2 ATP அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ 2 மாலிகுல் ஆஃப் 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் அப்படின்றது இருக்குது. இது என்னவா மாறுது? கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக மாறுது. 2 கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக மாறுது. அப்படி மாறும்போது 2 NADPH அப்படின்றது இந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படுது. 2 NADPH பயன்படுத்திக்கிட்டு 2 கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக வந்து மாறுது. இந்த 2 கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டில் எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் வந்து இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டில் 3 கார்பன் இருக்கும். அப்போ 2 இருக்குது. அப்போ டோட்டலாக இங்கே வந்து 6 கார்பன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கார்பனை வந்து இது வெளியேற்றுது. சரிங்களா? ஒரு கார்பனை வெளியேற்றிட்டு மீதி வந்து 5 கார்பன் இருக்கும். இந்த 5 கார்பன் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷனுக்குள்ளே வந்து போகுது. அடுத்து அது என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இங்கே நடக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் வந்து ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷனில் என்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் இஸ் பாஸ்போரிலேட்டட் பை ATP. இந்த பாஸ்போக்ளிசரிக் ஆசிட்டில் ATP வந்து அதோடைய பாஸ்பேட்டை கொடுத்து பாஸ்போரிலேட் வந்து பண்ணுது. இதனால் வந்து இங்கே அடிஷ்னலாக ஒரு பாஸ்பேட் அப்படின்றது வந்து சேருது. ஆல்ரெடி ஒரு பாஸ்பேட் தான் இருந்தது. இப்போ இன்னொரு பாஸ்பேட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சேருது. 2 பாஸ்பேட் இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன சொல்லலாம்? 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்துங்க பாருங்கள், பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் கைனேஸ் கன்வெர்ட் இட் இன்டு 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். இந்த பாஸ்போக்ளிசரிக் ஆசிட்டை 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் கைனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் வந்து உதவி செய்யுது. அடுத்ததான் இந்த 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் என்னவா மாறுது? இட் இஸ் ரெடியூஸ்டு டு கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட், G3P மாறுது. கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக மாறுது. அதுக்கு NADPH அப்படின்றது இந்த இடத்துல யூட்டிலைஸ் ஆகுது. த ரிடியூசிங் பவர் NADPH இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் திஸ் ஸ்டெப். இந்த இடத்துல NADPH அப்படின்றது யூட்டிலைஸ் பண்ணப்படுது. இதை நம்ம ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த ரியாக்ஷனை செகண்ட் ஸ்டேஜ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இங்கே ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் இருக்குது. மொத்தம் 2 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் இருக்குது. பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் கைனேஸ் அப்படின்ற என்சைம் முன்னிலையில் 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட்டாக மாறுது. இதுவும் ஒரு 3 கார்பன் காம்பவுண்டு தான். அப்போ 2 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் அப்படின்றது மாறுது. ATP அப்படின்றது பயன்படுத்தப்படுது. இதோடைய பாஸ்பேட் தான் இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகுது. அடுத்ததா இந்த 1,3 பிஸ்பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் அப்படின்றது என்னவா மாறுது? கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட்டாக மாறுது. NADPH அப்படின்றது இந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படுது. அதனால கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் அப்படின்றது ரெடியூஸ் ஆகி இந்த இடத்துல உருவாகுது. இந்த இடத்துல 2 கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? இந்த கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் அப்படின்றது மொத்தம் 3 கார்பன் காம்பவுண்ட். அப்போ 2 கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் அப்படின்றது வெளியில் போகுது. இப்போ 5 கார்பன் இருக்குது. அது என்னவா மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ரீஜெனரேஷன். இந்த ரீஜெனரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 5 கார்பன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரீஜெனரேட் ஆகி
அகெயின் ஆர்யூபிபியாக வந்து மாறிடும். ஆர்யூபிபியில் எத்தனை இருக்குது? 5 கார்பன்ஸ் இருக்குது. இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு கார்பனை கொடுத்துட்டு 5 கார்பன்ஸ் இருந்துச்சா, நிறைய இன்டர்மீடியட்ஸை வந்து உருவாக்கிட்டு அது கடைசியாக வந்து ஆர்யூபிபியாக வந்து மாறுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ரீஜெனரேஷன் ஆஃப் ஆர்யூபிபி இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ். இந்த இடத்துல நிறைய இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் வந்து உருவாகும். லைக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் 6 கார்பன்ஸ், 5 கார்பன், 4 கார்பன், 7 கார்பன் ஸ்கெலிட்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இந்த 5 கார்பன் காம்பவுண்ட் அப்படின்றது இந்த இடத்துல நிறைய இன்டர்மீடியட்ஸை உருவாக்கும். 6 கார்பன் காம்பவுண்ட், 5 கார்பன் காம்பவுண்ட், 7 கார்பன் காம்பவுண்ட், இந்த மாதிரி நிறைய இன்டர்மீடியட்ஸை உருவாக்கி ஃபைனலாக வந்து என்னவா மாறுது? ஒரு 5 கார்பன் காம்பவுண்டாக இருக்கக்கூடிய ஆர்யூபிபியாக மாறுது. ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டாக வந்து மாறுது. இதுதான் வந்து ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்? ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் ஆன ஆர்யூபிபி அப்படின்றது இங்கே அகெயின் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் இதை நம்ம ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு இந்த இடத்துல ஃபிக்சேஷன் நடக்கிறதுக்கு, இங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இதை ஃபிக்சேஷன் நடக்கிறதுக்கு எத்தனை ஏடிபி, எத்தனை NADPH வந்து பயன்படுத்தப்பட்டது? 2 ATP பயன்படுத்தப்பட்டது, 2 NADPH அண்ட் இந்த இடத்துல ஒரு ATP. டோட்டலாக 3 ATP 2 NADPH அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்கு. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபிக்சேஷன் ஆஃப் 1 கார்பன் டை ஆக்சைடு ரெக்வயர் 3 ATP அண்ட் 2 NADPH அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இப்போ 6 மாலிகுல் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 6 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரெக்வயர் 18 ATPs அண்ட் 12 NADPH டியூரிங் C3 சைக்கிள். இப்போ 6 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா 6 மாலிகுல் ஆஃப் ஆர்யூபிபி அப்படின்றது உள்ளே வரும். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து 12 மாலிகுல் ஆஃப் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்றது உருவாகுது. இந்த 12 மாலிகுல் ஆஃப் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்றது 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டாக மாறணும் அப்படின்னா 12 ATP அப்படின்றது பயன்படுத்தப்படுது. அடுத்து 12 மாலிகுல் ஆஃப் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்றது கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாக மாறணும் அப்படின்னா அதுக்கு 12 NADPH அப்படின்றது இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மொத்தம் 12 கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் இருக்குது. அதில் 2 கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் அப்படின்றது வெளியில் வருது. சரிங்களா? வெளியில் வந்து அது என்னவா மாறுது அப்படின்னா குளுக்கோஸாக வந்து மாறுது. ஒரு கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டில் வந்து 3 கார்பன் இருக்கும். 2 கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், அப்போ 6 கார்பன் இருக்குது. குளுக்கோஸில் எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது. அப்போ இது ஒரு கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், இது ஒரு கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், ரெண்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் சுகராக வந்து மாறிடுது. இப்போ வந்து 2 கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்துருச்சு. பேலன்ஸ் இதில் எத்தனை இருக்கும்? 10 கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் இருக்கும். இந்த 10 கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இன்டர்மீடியட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட், 4 கார்பன் காம்பவுண்ட், 5 கார்பன், 7 கார்பன், இந்த மாதிரி நிறைய இன்டர்மீடியட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி கடைசியாக இந்த 10 கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டில் இருந்து 6 மாலிகுல் ஆஃப் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படின்றது உருவாகுது. இந்த ப்ராசஸை நம்ம ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு 6 ATP அப்படின்றது பயன்படுத்தப்படுது. அப்போ டோட்டலாக ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் உருவாகணும் அப்படின்னா எத்தனை ATP தேவை? இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 6. ஓகேங்களா? 18 ATP வந்து தேவை. ஓகேங்களா? 18 மாலிகுல் ஆஃப் ATP அப்படின்றது தேவை. எத்தனை NADPH தேவை? 12 NADPH அப்படின்றது தேவை. 12 NADPH. அப்போ ஒரு குளுக்கோஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து புரியுதா? த நெட் கெயின் இன் அதாவது த நெட் கெயின் இஸ் 1 6 கார்பன் காம்பவுண்ட் விச் ஃபார்ம் எக்ஸோ சுகர். 6 கார்பன் காம்பவுண்ட் தான் வந்து சேர்ந்து ஒரு எக்ஸோ சுகரை வந்து ஃபார்ம் பண்ணுது. அது எப்படி? 2 கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வெளியில் வந்து தான் ஒரு எக்ஸோ சுகரை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஒரு 6 கார்பன் இருக்கக்கூடிய சுகரை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதோடைய ஓவரால் ஈக்குவேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுத்தப்படுது? 6 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. எவ்வளோ ATP வந்து பயன்படுத்தப்படுது? இந்த இடத்துல வந்து ஒரு 12, இங்கே ஒரு 6, டோட்டலாக 18 ATP பயன்படுத்தப்படுது. எத்தனை NADPH பயன்படுத்தப்படுது? 12 NADPH வந்து பயன்படுத்தப்படுது. உருவாகக்கூடியது என்ன? ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வந்து உருவாகுது. ஒரு குளுக்கோஸ் மாலிகுல். அடுத்து 6 வாட்டர் மாலிகுல் அப்படின்றது இந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது இன்டர்மீடியட்ஸில் உருவாகும். அது இந்த இடத்துல தெளிவாக கொடுக்கல. அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்டர் மாலிகுல் அப்படின்றது இந்த இடத்துல 6 வந்து ரிலீஸ் ஆகும். 18 ADP அப்படின்றது உருவாகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ADP அப்படின்றது 12 இருக்கா, இங்கே ஒரு 6 ADP. அப்போ டோட்டலாக 18 ADP அப்படின்றது இந்த இடத்துல உருவாகுது. 18 பாஸ்பேட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் 12 NADPH அப்படின்றது இந்த இடத்துல வந்து உருவாகுது. இந்த விஷயங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடியது. சரிங்களா? அப்போ டோட்டலாக இந்த C3 சைக்கிள் எப்படி நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். கேல்வின் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். அடுத்ததாக உங்களுடைய புக்கில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த கேல்வின் சைக்கிளோட ஒரு ஓவர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? இந்த டயக்ராம் மூலமாக
எப்படி நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள் இந்த இடத்துல வந்து பொருந்துது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.